சங்கமித்ரா, சவிதா, உமர், ஓகேவா? Yes, sir. ஓகே ஓகே ஓகே. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் பத்தி சரிங்களா. வெஸ்டர்ன் காட்ஸ்ல நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு, எக்காலஜிக்கல் ரிஸ்க் இருக்கு. அதை பத்தி பார்க்கலாம் சரிங்களா. ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ்ல வந்து என்ன ரிச் இன் பயோடைவர்சிட்டி, அங்கே நல்ல பல்லுயிர்த்தன்மை இருக்கும், நிறைய ஸ்பீசிஸ் இருக்கும், ஹேபிடட்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ரிசோர்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன், லேண்ட் யூஸ் சேஞ்ச், எக்கனாமிக் ப்ரெஷர். அதே சமயம் அங்கே வந்து என்னது நிறைய வந்து மைனிங் பண்றது, நிறைய விஷயங்கள் பண்றாங்க. டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டும் அதில் வருது சரிங்களா. வாட்டர் செக்யூரிட்டி, இந்த மாதிரி என்விரான்மெண்ட்னால தான் நம்மளுக்கு ஹைட்ரோலஜிக்கல் ஃப்ளோ, எக்கனாலஜிக்கல் சர்வீஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு காடுகள், என்விரான்மெண்ட் முக்கியமா இல்லை டெவலப்மெண்ட் முக்கியமா? இதெல்லாம் உடச்சி எடுத்து வெளியே எடுத்தாதான் நம்மளுக்கு வந்து என்ன செய்யும், இண்டஸ்ட்ரிக்கு தேவையான எல்லா விஷயம் கிடைக்கும், டெவலப்மெண்ட் பண்ண முடியும், நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து வெஸ்டர்ன் காட்ஸ்ங்கிறது எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா 1500 கிலோமீட்டர்ல 930 மைல்ஸ் லாங் இருக்கு சரிங்களா இங்கிருந்து. இது வந்து யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிடேஜ் சேஞ்ச். வேர்ல்டு ஹெரிடேஜ் அப்படின்னு சொன்னா உலகளவில் பாதுகாக்கப்பட வேண்டிய பாரம்பரியமிக்க இடங்கள் சரிங்களா. அது வந்து யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிடேஜ் சேஞ்ச்னு சொல்லுவாங்க. இது வந்து 6 மாநிலங்கள்ல இருக்கு சரிங்களா. ஸோ இங்க இருந்து சரிங்களா, இந்த 6 மாநிலங்கள் கவர் ஆகுது வெஸ்டர்ன் காட்ஸ். குஜராத், மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, இந்த 6 இதுலயுமே வந்து கவர் ஆகிட்டு தான் போகுது வெஸ்டர்ன் காட்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸ் இஸ் ஓல்டர் தேன் த ஹிமாலயாஸ். ஹிமாலயாஸை விட வெஸ்டர்ன் காட்ஸ் தான் ஓல்டர். இட் இஸ் த கண்டினியூஸ் எக்காலஜிக்கல் ஸ்பைன் கிரிட்டிக்கல் டு த சர்வைவல் ஆஃப் இந்தியன் பெனின்சுலா. கண்டினியூஸா இருக்கும், இடைவிடாம இருக்கும் வெஸ்டர்ன் காட்ஸ் சரிங்களா. இதுதான் வந்து இந்தியாவோட பெனின்சுலா, இந்தியாவோட நிலத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு முதுகு தண்டவம் மாதிரி, ஸ்பைன் மாதிரி இது. ஏன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இது வந்து கிளைமேட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது சரிங்களா. ஸோ இது வந்து என்ன செய்யுது, இந்த மலைகள், இந்த வெஸ்டர்ன் காட்ஸ்ங்கிறது பிளாக்ஸ் அண்ட் ஷேப்ஸ் மன்சூன் ரெயின்ஃபால் அக்ராஸ் த பெனின்சுலர் இந்தியா. இந்த மலைகள் என்ன செய்யுது, பிளாக் பண்ணுது சரிங்களா. இந்த மேகங்கள்லாம் பிளாக் பண்ணா என்ன செய்யும், மழை பெய்யும். மேகங்கள்ல இருக்கக்கூடிய வந்து நீர், இதுதான் வந்து நீர் குமிழ்கள்னு சொல்லுவாங்க, நீர் வாட்டர் டிராப்ஸ் தான் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி அது காத்தடிக்கும் போது என்ன செய்யும், இந்த மலை மேல வந்து படும்போது அந்த ப்ரெஷர்ல வந்து அது வந்து கீழே விழுந்துடும் சரிங்களா. ஸோ அப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு மழை பெய்யுது. அடுத்து பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட், ஒன் ஆஃப் த 8 ஹாட்டஸ்ட் குளோபலி, தௌசண்ட்ஸ் ஆஃப் எண்டமிக் ஸ்பீசிஸ் இருக்கு. எண்டமிக்னா அந்த இடத்துல மட்டும்தான் அது காணப்படும் சரிங்களா. இது வந்து முக்கியமான இடம். வாட்டர் ரிசோர்ஸ் அது மட்டும் இல்லாமல் பர்த் பிளேஸ் ஆஃப் கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி எல்லாமே வந்து இந்த வெஸ்டர்ன் காட்ஸ்ல தான் உருவாயிருக்கு சரிங்களா. இந்த மாதிரி ரிவர்ஸ் எல்லாம் வந்து இதுதான் இருக்கு. அதே மாதிரி ப்ரொடக்டட் ஏரியாஸ் கண்டெயின் 39 டிஸ்டிங்ஸ் நேஷனல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், ரிசர்வ் ஃபாரஸ்ட் எல்லாமே இதுக்குள்ள தான் இருக்கு சரிங்களா. இந்த இவ்வளவு பெருசா இருக்குல்ல, பார்க்கறது தான் இப்படி, ஆனா நீங்க உள்ள போனீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப தொடர்படியா இருக்கும். அதாவது 6 ஸ்டேட்ஸ்ல வந்து இது பரவி இருக்கு. இதுதான் முக்கியமான பாயிண்டா இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க, எந்தெந்த இதெல்லாம் வந்து பரவி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பாருங்க, இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா கன்சர்வேஷனிஸ்ட் விசஸ் ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் கம்யூனிட்டிஸ், இவங்க எல்லாத்துக்கும் இடையில பிரச்சனை இருக்கு. கன்சர்வேட்டிவ்ஸ் என்ன செய்யறாங்க, ப்ரொடெக்ட் த ஃப்ராகைல் எக்கோசிஸ்டம். ஃப்ராகைல்னா உடையக்கூடியது, இந்த மாதிரி வந்து ரொம்ப சென்சிட்டிவானது, இதை வந்து பாதுகாக்கணும். ஆனா என்ன, லோக்கல் கம்யூனிட்டி, ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன செய்யறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் அங்க வந்து எல்லாத்தையும் உடைச்சு நாங்க என்ன செய்யறோம், மக்களுக்கு வேலை ஜாப், வேலை வாய்ப்பு கொண்டு வந்து தரோம். லோக்கல் கம்யூனிட்டிஸும் அவங்களுக்கு தேவையானதை வந்து அதுல இருந்து எடுத்துக்கிறாங்க. அலோ டெவலப்மெண்ட் ஃபார் ஜாப்ஸ், ஸ்டேட் ரெவன்யூ அண்ட் லோக்கல் லைவ்லிஹுட்ஸ். லோக்கல் கம்யூனிட்டிஸ் அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் மூலம் ஜாபும், ஸ்டேட்டுக்கு வருமானம் கொண்டு வராங்க. ஸோ இவங்க 2 பேத்துக்கு தான் வந்து போட்டினா அவங்க 2 பேத்துக்கு தான் எதிராக இருக்காங்க. தெரியுதுங்களா. ஒருத்தவங்க என்ன செய்யணும், பாதுகாக்கணும்னு சொல்றாங்க, இன்னொருத்தவங்க என்ன செய்யணும், அது எங்க வாழ்வாதாரம், அதை வந்து நாங்க வந்து யூஸ் பண்ணதான் செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க.
ஹவு மச் ப்ரொடெக்ஷன் இஸ் நீடட், எந்த அளவுக்கு பாதுகாக்கணும். அண்ட் ஹூ டிசைட் ஹவு டு பேலன்ஸ் எக்காலஜி வித் எக்கனாமி. சரிங்களா, யார் சொல்லணும், யார் டிசைட் பண்ணும், எக்காலஜியும் வேணும் எக்கனாமியும் வேணும், ரெண்டுமே வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணி கொண்டு வருது, அதுவும் அலையக்கூடாது. அதுல இருந்து சில விஷயம் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கணும். இயற்கை கொடுக்கறது நமக்கு தான் கொடுக்குது. சரிங்களா, அதனால அது இயற்கை அழிக்காம நம்ம எப்படி வந்து அதுல இருந்து நல்ல விஷயங்கள் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கறத பார்க்கணும். ஸோ இதனால 2011 வந்து ஒரு கமிட்டி அமைச்சாங்க, காட்கில் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, வெஸ்டர்ன் காட்ஸ் யாருன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு, எக்கனாமிக் இதுன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து கமிட்டி வந்து கொண்டு வந்தாங்க, WGEP சொல்லிட்டு. இதுல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அதை மூணா பிரிக்கிறாங்க. சரிங்களா, ES2 எக்கனாமிக் சென்சிட்டிவ் ஜோன் 1, எக்கனாமிக் சென்சிட்டிவ் ஜோன் 2, எக்கனாமிக் சென்சிட்டிவ் ஜோன் 3, இந்த மாதிரி மூணு வகையா பிரிக்கிறாங்க. சரிங்களா, எக்கனாமிக் சொல்ல எக்கனாலஜிக்கல் சென்சிட்டிவ் ஏரியான்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அது வந்து 64% ஆஃப் என்டையர் வெஸ்டர்ன் காட்ஸ், 64% எல்லாமே வந்து சென்சிட்டிவ் ஏரியா அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து ஜோன் 1ல பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் பேன் ஆன் மைனிங், குவாரிங், பொலிட்டிங் இண்டஸ்ட்ரீஸ். அங்க வந்து தடை பண்ணிடணும், இந்த இடத்துல எல்லாத்தையுமே வந்து எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் தடை பண்ணிடணும்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தேர்ட் இதுல இருக்கக்கூடிய ஃபேசிங் அவுட் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி மஸ்ட் பி ரிமூவ் ஃப்ரம் த சென்சிட்டிவ் ஜோன். மற்ற சென்சிட்டிவ்ல கெமிக்கல் இதை வந்து எடுக்கணும், வெளியே எடுக்கணும். அது கவர்னன்ஸ் பாத்தீங்கன்னா அப்படி சொன்னா டீசென்ட்ரலைஸ் டு லோக்கல் கிராம சபா. இந்த செகண்ட் பார்ட் வந்து இந்த வந்து டீசென்ட்ரலைஸ் பண்ணும், அங்க கூடிய அதிகாரம் எல்லாமே வந்து அங்க கிராம மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, இப்போ கிராம மக்கள் நினைச்சாங்க அந்த மைண்ட் பண்ண அலோவ் பண்ணலாம் கிராம சபா மூலியமா. சரிங்களா, இது வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து அது வந்து பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து அதோட உரிமையை வந்து கிராம மக்கள் கொடுக்குறாங்க. கிராம மக்கள் வந்து என்ன செய்வாங்க, அதான் தரமாட்டாங்க, அவங்க கிராமத்துக்கு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு தரமாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த காங்கில் கமிட்டி வந்து என்ன செய்யுது, பிரிக்குது. ஸோ மூணு வகையா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஜோன்ல வந்து எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. செகண்ட் ஜோன்ல வந்து என்ன செய்றாங்க, கிராம சபாவுக்கு பவர் தந்துடுறாங்க. தேர்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து படிப்படியா கம்மி பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாங்க. மொத்தம் 64% வந்து சென்சிட்டிவ் ஜோனா அறிவிக்கிறாங்க. இதுக்கு என்ன வந்துச்சு, இந்த கமிட்டியோட ரிப்போர்ட்டுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா, பொலிட்டிக்கலி அன்அக்செப்டபிள். சரிங்களா, பொலிட்டிக்கலா வந்து இது வந்து எடுத்துக்க முடியாது. கேரளா, கர்நாடகா ஸ்ட்ராங்லி அப்போஸ் த ரெஸ்ட்ரிக்ஷன். ஏன்னா அவங்களுக்கு நிறைய இடம் வந்து நிறைய விஷயங்கள் அங்கதான் இருக்கு, கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும். அதனால வந்து அது வந்து ஒத்துக்கல. பெரிய அக்ரிகல்ச்சர் கொலாப்ஸ். ஸோ இதுல இருந்து நிறைய விஷயங்கள் பண்ணி தான் வந்து அக்ரிகல்ச்சர் வருது, தண்ணி வந்து நிறைய விஷயங்கள்லாம் வருது. ஸ்டால்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் பாப்புலேஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட். அங்க இருக்கக்கூடிய அந்த பழங்குடிகள் எல்லாத்தையும் வந்து இடத்த விட்டு மாற்ற வேண்டியதா இருக்கும். ஏன்னா அங்க எல்லாமே சென்சிட்டிவ் ஜோன் அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா அங்க யாருமே இருக்கக்கூடாது. காலங்காலமா அங்க வாழ்ந்திருக்கக்கூடிய பழங்குடிகள் எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சு விட்டுறணும். புரியுதாமா? ஏதாச்சும் புரியாம இருக்கா, டவுட்டா இருக்கா? எனி டவுட்? வாய்ஸ் ரைஸ் பண்ணுங்க, இல்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுங்க. கேக்குதா? No doubt, sir. அதுக்கப்புறம் அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னோன்னே என்ன நடக்குது உங்களுக்கு, ஆஹ் கஸ்தூரி ரங்கன் கமிட்டின்னு அடுத்தது போடுறாங்க. சரிங்களா, ஸோ இங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா 63ல இருந்து கம்மி பண்ணிட்டாங்க. ரெடியூஸ் ஸ்கோப் ஒன்லி 37% ஆஃப் டெசிக்னேட்டட் எக்கனாமிக் சென்சிட்டிவ் ஜோன் அப்படியே மாத்திட்டாங்க. புரியுதுங்களா, அதுல வந்து 63% இருந்துச்சா இதை மாத்திட்டாங்க.
அதே மாதிரி எக்ஸ்க்ளூஷன் இன்ஹாபிட்டட் ரீஜியன்ஸ் அண்ட் பிளான்டேஷன் எக்ஸ்பிளிட்லி ரிமூவ் ஃப்ரம் த ப்ரொடெக்ஷன். அதுல வந்து மக்கள் வாழக்கூடிய இடங்களும் பிளான்டேஷன் ரப்பர் பிளான்டேஷன்லாம் இருக்கும். அந்த இடத்தையும் தவிர மற்றது எல்லாத்தையும் வந்து என்ன செய்றாங்க, இது பண்ணிட்டாங்க. அதுல வந்து காலி பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. காம்ப்ரமைஸ் வந்து ரெகுலேட்ஸ் ரேதர் தேன் த பேன்ஸ் ஹைடல் ப்ராஜெக்ட்ஸ். ரெகுலேட் பண்ணாங்க, பேன் பண்ணல. பேலன்சஸ் கன்சர்வேஷன் வித் டெவலப்மெண்ட். சரிங்களா, கன்சர்வும் பண்ணப்பட்டுச்சு, டெவலப்மெண்ட்டுக்கும் அது வழிவகுச்சது. மித்தபடி 63%, சரிங்களா, 37% ப்ரொடக்டட், 63% அன்ப்ரொடக்டட் டெவலப்மெண்ட்டுக்காக பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இங்க என்ன நினைச்சு உங்களுக்கு? இங்க 64% ப்ரொடக்டட், 36% என்னது அன்ப்ரொடக்டட் டெவலப்மெண்ட்டுக்கு. ஆனா இங்க அப்படியே மாறிடுச்சு. இங்கே 37% ப்ரொடக்டட், 63% டெவலப்மெண்ட்டுக்காக ஒதுக்கிட்டாங்க. இருந்தாலுமே வந்து இது வந்து ஸ்டில் கிரிட்டிசைஸ், சரிங்களா. வைல் மோர் ஃபார்மர் ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்டலிஸ்ட் அண்ட் லோக்கல் கவர்மெண்ட்ஸ் அலைக் ஃபவுண்ட் ஃபிளாஸ் இன் த எக்ஸிகியூஷன் லீடிங் டு கன்டினியூட் ஆப்போசிஷன். சரிங்களா, இது வந்து நடைமுறைப்படுத்தும் போது நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, இதுல பிரச்சனை வருதுன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, 2 கமிட்டி, கார்கில் கமிட்டி 2011, கஸ்தூரி ரங்கன் கமிட்டி 2012. இது ரெண்டு இதுல என்னலாம் சொல்றாங்க, இங்க 64% பாதுகாக்கப்பட்டது, 37% பாதுகாக்கப்பட்டது. இங்க அப்புறம் ஸ்ட்ரிக்ட் கன்சர்வேஷன் இருக்கும், எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சு விடு அந்த மாதிரி. இங்க பேலன்ஸ்டு இருக்கும், ஏன்னா வந்து அங்க இருக்கக்கூடிய வாழக்கூடிய மக்களையும் அந்த பிளான்டேஷனையும் தவிர மற்ற எல்லாத்தையும் வந்து அவங்க இது பண்ணிட்டாங்க. சயின்டிபிக் இருக்கிற பாத்தீங்கன்னா ஹைலி எக்காலஜிக்கல் சவுண்டா, இங்க வந்து எக்காலஜிக்கு முக்கியத்துவம் இருந்திருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் ஃபார் இன்அக்யூரன்சி. சரிங்களா, இதுல வந்து நிறைய அக்யூரன்சி இல்ல, மாத்தி மாத்தி சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி. பொலிட்டிக்கல் அக்செப்டபிள் பாத்தீங்கன்னா அன்அக்செப்டபிள் டு த ஸ்டேட்ஸ், இந்த கேரளா தமிழ்நாடு எல்லாம் அக்செப்ட் பண்ணல இந்த 2011. இங்க பாத்தீங்கன்னா மோர் அக்செப்டபிள் பட் ஸ்டில் அப்போசிட், சில இது வந்து அப்போஸ் பண்ணப்பட்டுச்சு. நெய்தர் அப்ரோச் அச்சீவ்டு கன்சென்சஸ், ரெண்டுமே வந்து யாருமே ஒத்துக்கப்படல. சரிங்களா, கார்கில் வாஸ் டூ ஸ்ட்ரிக்ட் ஃபார் த ஸ்டேட். ஸ்டேட்டை பொறுத்தவரைக்கும் கார்கில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்திருக்காரு. ஆனா கஸ்தூரி ரங்கன் பாத்தீங்கன்னா சயின்டிபிக்லி காம்ப்ரமைஸ். ஆனா வந்து அவர் வந்து என்னது சயின்டிபிக்கா வந்து அவர் வந்து தன்னை வந்து இது பண்ணிக்கிட்டாங்க. அவங்க டெவலப்மெண்ட்டுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க, ப்ரொடெக்ஷனுக்கு அதிகமாக முக்கியத்துவம் தரல அப்படிங்கிற மாதிரி குறை சொல்லப்பட்டாரு. இந்த இடத்துல வந்து என்ன ஃபிளா அப்படின்னா டிமார்கேஷன், பிரிக்கிறதுல, அந்த வரைபடத்துல பிரிக்கிறதுல ஃபிளா பண்ணிட்டாரு. சரிங்களா, எரர்னஸ் மெத்தட், ஒரு மெத்தட் வந்து தப்பான மெத்தட் யூஸ் பண்ணிட்டாங்க. வில்லேஜஸ் கண்டெய்னிங் ஒன்லி கமர்ஷியல் ரப்பர் பிளான்டேஷன் வேர் இன்கரெக்ட்லி மேப்ட் அஸ் சென்சிட்டிவ் ஃபாரஸ்ட் லேண்ட். சரிங்களா, ஒரு வில்லேஜ் இருக்கு அப்படின்னா அங்க கேரளா பொறுத்த வரைக்கும் ரப்பர் பிளான்டேஷன் அதிகமா இருக்கும். இந்த கேரளா இருக்க படத்துல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ரப்பர் தோட்டத்துல தான் எல்லாமே இருப்பாங்க. சரிங்களா, சோ அந்த இடத்த வந்து என்ன செய்யறாங்க, சென்சிட்டிவ் ஜோனா மாத்திட்டாங்க. புவர் டெமான்ஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா நான் சென்சிட்டிவ் ஏரியாஸ் வேர் லாக்டு டவுன் வைல் ட்ரூலி சென்சிட்டிவ் எக்காலஜிக்கல் ஜோன்ஸ் வேர் லெஃப்ட் அவுட். சரிங்களா, சென்சிட்டிவ் இல்லாத ஏரியால வந்து பாதுகாப்பு கொடுத்துட்டு சென்சிட்டிவ் ஜோனா பாதுகாக்க வேண்டியது எல்லாத்தையும் வந்து என்ன செய்யறாங்க, விட்டுட்டாங்க. பாருங்க, the scientific inaccuracy forced the state to like Kerala to reject the findings on the appointment their local own committees. சரிங்களா, இது வந்து அந்த கேரளால வந்து நிராகரிச்சுட்டு அவங்களோட ஓன் கமிட்டியை வந்து கொண்டு வந்தாங்க. இப்ப என்ன நடந்திருக்கு, ஆகஸ்ட் 2011 கார்கில் ரிப்போர்ட் கொண்டு வந்திருக்காங்க. மார்ச் 2014 ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் கொண்டு வந்தாங்க. அதுக்கு 2015 வந்து என்னது 2022 வந்து 2 தடவை டிராஃப்ட் கொண்டு வந்தாங்க, 5 தடவை டிஸ்கஷன் பண்ணப்படுச்சு. 2024 சிக்ஸ்த் டிராஃப்ட் கொண்டு வந்தாங்க, 2026 வந்து 7th டிராஃப்ட் கொண்டு வந்தாங்க. ஆனா இது வரைக்கும் அது வந்து அக்செப்ட் பண்ணப்படல. ஸோ ஓவர் எ டிகேட் நோ ஃபைனல் நோட்டிஃபிகேஷன் இஷ்யூட், ஃபைனல் நோட்டிஃபிகேஷன் இதுவரை கொடுக்கல. இப்போ 7th டிராஃப்ட் நோட்டிஃபிகேஷன்ல ஜூலை 2024 கொண்டு வரப்பட்டிருக்கு. இதுல வந்து எக்கனாமிக் சென்சிட்டிவ் ஜோன் பாத்தீங்கன்னா எக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் ஜோனா 56,825 ஸ்கொயர் கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க. 6 ஸ்டேட்ல வந்து இது பண்ணியிருக்காங்க. இங்க ப்ரோஹிபிட்டட் ஆக்டிவிட்டிஸ் என்னெல்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படி சொன்னா மைனிங் பண்ணக்கூடாது, குவாரிங் அண்ட் சாண்ட் மைனிங் பண்ணக்கூடாது, நியூ தெர்மல் பவர் பிளான்ட் கொண்டு வரக்கூடாது, ஹைலி பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் லார்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொண்டு வரக்கூடாது. இங்க வந்து என்னெல்லாம் பர்மனெண்ட் பாத்தீங்கன்னா ஹைடல் பவர் ஜெனரேஷன், தண்ணி மூலியமா வந்து பவர் ஜெனரேஷன் கொண்டு வந்துக்கலாம், அக்ரிகல்ச்சர் லேண்ட் கொண்டு வந்திருக்கலாம், எக்ஸிஸ்டிங் பிளான்டேஷன் கொண்டு வந்துக்கலாம். இதெல்லாம் வந்து ஓகே கொடுத்திருக்காங்க. Identical in the area and provision to the 2024 draft can be implemented phase state by state manner bypass total grid. இது படிப்படியா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஸ்டேட் அவங்களுக்கு என்ன துறை இருக்கோ அதை சொல்லி அதை நிவர்த்தி பண்ணிக்கலாம். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா பியூரோக்ராட்டிக் லூப், இதுல வந்து பிரச்சனையை வந்து உள்ள அடுத்தடுத்த ஸ்டேஜ் போறதுல பிரச்சனை இருக்கு. டிராஃப்ட் நோட்டிபிகேஷன் இஷ்யூ பண்ணியாச்சு, 60 நாள் வந்து பப்ளிக் ஆப்ஜெக்ஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பப்ளிக் என்ன செய்யலாம், அதுல பிரச்சனை இருந்தா அவங்க தெரிவிக்கலாம். அடுத்தது கன்சிடரேஷன் ஃபார் அப்ஜெக்ஷன் இருக்கும். சரிங்களா, டிகேட் டிலே, இதெல்லாம் பண்ணியுமே வந்து கடைசியா வந்து டிலே தான் பண்ணப்படுது. ஃபைனல் நோட்டிபிகேஷன் வந்து இது வரைக்கும் விடவே இல்லை. The process is designed to allow public feedback, but volume of political and state level objection traps every draft in endless loop of revision and reassurance.
இந்த மாதிரி ஒவ்வொரு டிராஃப்ட்டுக்கும் நடக்குது. இப்போ 7 டிராஃப்ட் இருக்குன்னு அப்படின்னா ஒவ்வொரு டிராஃப்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் வந்து டிராஃப்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. 60 நாள் பப்ளிக் அப்ளிகேஷன் ஆகும். அப்புறம் வந்து என்ன செய்றாங்க, அதை எல்லாம் பிரச்சனைன்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் விடணும். ஆனா ஃபைனல் விடவே விட மாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா இங்க பொலிட்டிக்கலும் மக்கள்னாலும் எதிர்ப்புனால அதை விடவே மாட்டாங்க. இந்த மாதிரி 7வது இது வந்து இப்போ வந்திருக்கு டிராஃப்ட். சரிங்களா? இப்ப சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் என்ன செய்யுது? we need uniform national framework to protect our environmental priorities across state line. ஒரே லா எல்லா என்விரான்மெண்ட் எல்லா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டையும் பாதுகாக்கக்கூடிய ஒரே லா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றாங்க. ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்றது? இல்ல இல்ல we demand local flexibility to determine regulations. எங்களுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி லா இருக்கணும். protect our state specific economic and revenue interests. எங்களோட எக்கனாமிக்கும் ரெவன்யூக்கும் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் லா இருக்கணும். நீங்க அங்க டெல்லியில உட்காந்துட்டு ஒரு சட்டத்தை இங்க கொண்டு வந்து திணிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்றாங்க. States consistently resist central directive. The result is fractured approach, while environmental protection is endlessly delayed by jurisdiction of battles. இந்த மாதிரி 2 பேர் வந்து பிரச்சனை வந்ததுனால எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாம இருக்கு. பாருங்க, கன்சர்வேஷன் வைஸ் டெவலப்மெண்ட், எக்கோசிஸ்டம், எக்கானமி, இதுக்கு 2 பிரச்சனை. சயின்ஸ் விசஸ் பாலிடிக்ஸ். சரிங்களா? எக்காலஜியில் பாதுகாக்கணுமா இல்ல பாலிடிக்ஸ் அவங்களோட அக்சசிபிலிட்டி கொண்டு வரணுமா? சென்ட்ரல் வர்சஸ் ஸ்டேட், 2 இதுக்கு சண்டை. டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ், அதே மாதிரி பிரச்சனை இங்க கேரளாலாம் வந்து மலைச்சரிவுலாம் வருது. அதனால வந்து அதுக்கு என்ன செய்யறது? இதெல்லாம் வந்து பாதுகாத்தா மட்டும்தான் அந்த மாதிரி பெரிய ஆபத்துலாம் வராம இருக்கும். தீஸ் 4 லேயர் ஆஃப் கான்ட்ரவர்சி ஆர் இன்டர்லாக். ஒன்னு வந்து என்னது லாக் ஆயிருக்கு. காம்ப்ரமைஸ் இஸ் ஒன் கியர் ஃப்ரீக்வெண்ட்லி ஜாம்ஸ் another, ரிசல்ட்டிங் டோட்டல் பாலிஸ் ஃபயர்ஸ். ஒன்னு விட்டாலும் இன்னொன்னு வந்து என்னது லாக் ஆயிக்குது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா பாருங்க, அன்பிளான்டு கன்ஸ்ட்ரக்ஷன், டிஃபாரஸ்டேஷன். சரிங்களா? எல்லா இடத்துலயும் போய் வந்து வீடு கட்டுறது, எல்லாருமே வந்து காடு அழைக்கிறது. அதுல என்ன ஆகுது? கிளைமேட் சேஞ்ச் வந்து மாறுது. மழை வராம போயிருது. அப்புறம் என்ன டிசாஸ்டர் வருது, வயநாடு லேண்ட்ஸ்லைட் மாதிரி. திருப்பி என்னது டிபேட் வந்து வருது. சரிங்களா? இல்ல இல்ல நீங்க எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த தேவையில்லாத சட்டத்தை ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா இதெல்லாம் தடுக்கலாம். ஓகேவாமா? இந்த 2 இது புரிஞ்சு ஏதாச்சும் டவுட் இருக்கா? Understood, sir. ஓகே ஓகே. அப்லோட் பண்றேன், நாளைக்கு எனக்கு வந்து சொல்லுங்க எப்படி பிடிச்சீங்கன்னு. ஓகே அம்மா, இன்ட்ரெஸ்டா தான் நம்ம இருக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கிறது. எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குல்ல? புதுசா படிக்கிற மாதிரி இருக்குல்ல எல்லாமே? உங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள்ட்ட இருந்தாலும் சொல்லுங்க, கிளாஸுக்கு ஜாயின் பண்ண சொல்லுங்க. சரிங்களா? தேங்க்யூமா.